ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்றைக்கி பசீம் ருசீமில் ஒரு அருமையான கமகமன் மணக்கக்கூடிய ஆனியன் ரைஸ் எப்படி சிம்பிளாக சூப்பராக செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பீஸ் பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, 6 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய், 2 பூண்டு, 2 பீஸ் இஞ்சி, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் சாதம் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஹீட்டான பிறகு 15 முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட 4 பெரிய ஆனியனை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து லைட்டாக கிளாஸி எஃபெக்ட் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் 1 கிளாஸ், வாட்டர் 1.5 கிளாஸ், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓப்பன்லே வேக விடலாம். இது மாதிரி தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் ஸ்டவ்வை வச்சு நம்ம அப்படியே வேக விட்டுக்கலாம். விசில்லாம் எதுவும் வராது. 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். வாவ், ஆனியன் ரைஸ் நல்லா பலன்னு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.